துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026ல அவங்க சந்திக்க போற பெரிய சேலஞ்சே ஆ. என்னன்னா, அப்படியே கன்னி ராசிக்காரர்களுக்கு உல்டா. ஆ இவங்க எப்படின்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இவங்க இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு வச்சுக்கலாம். ஆ. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் வரைக்கும் குரு வந்து பிரச்சனைன்னு கன்னி ராசிக்காரர்களுக்கு சொன்னேன். துலாம் பொறுத்தவரைக்கும் ஜூனுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரும். ஜூன் ஓகே. வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த கிடையாது. பிரச்சனையும் கிடையாது. காரணம் 9ஆம் இடத்து குரு. ஆஹா! அடடா மழடா அடமழடா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அடடா! மழை அப்படியே கொட்ட போகுது. ஜனவரி மாதம் பிறக்கும் போதே என்ன வேணும் உனக்கு? பணம் அப்ரூவ்டு, ஆ. நகை அப்ரூவ்டு, ஓ! அப்புறம் வேற காரு அப்ரூவ்டு, வீடு அப்ரூவ்டு, எல்லாம் அப்ரூவ்டு. போ வச்சுக்கோ, டேக் இட். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? போதும்பா, எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாரி ஜனவரி மாசமே ஃபுல்ஃபில் ஆக்கிருவாரு. அப்ப ஏன் எனக்கு இத்தன நாள் ஆகல? இத்தன நாள் தான் அவர் வக்கரமா இருந்தாரே. இப்பதான் நார்மல் ஆகி குரு பகவான் டிசம்பர் 21க்கு அப்புறம் தான் தான் குருங்கிறதே அவருக்கு ஞாபகம் வந்து இப்பதான் அவர் மிதுனத்துக்கே போயிருக்காரு. சரி. இத்தனை நாளா அவர் வந்து அதிச்சாரமா இருந்தார். இப்பதான் நார்மலா இருக்காரு. இப்ப குரு பகவான் தருகின்ற பொன்னான பலனே என்னன்னா, வந்த உடனே உங்க உடம்ப தான் பார்க்கிறார். ஓ! அதுக்கு முன்னாடி இந்த ஜூனுக்கு முன்னாடி ஜனவரி பிறந்த உடனே உங்க உடம்ப தான் பார்க்கிறார். உடம்ப பார்க்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய ரோகங்களை சரி பண்றார் ம். உடல்ல. ம்.